இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆன்கால் பணிக்காக அலவன்ஸ் தொகை உயருமா? விரைவிலேயே நல்ல செய்தி என்கிறார் சுகாதார அமைச்சர். ஆன்கால் எனப்படும் வேலை நேரத்திற்கு வெளியே அவசர அழைப்பின் போது கடமையாற்றுவதற்கான அலவன்ஸ் தொகை தொடர்பில் பொது சேவை சுகாதார பணியாளர்களுக்கு விரைவிலேயே நல்ல செய்தி கிடைக்கலாம். நடப்பு அலவன்ஸ் தொகையை உயர்த்தும் பரிந்துரை அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டு அதற்கு பிரதமரிடம் இருந்து நேர்மறையான பதிலும் கிடைத்துள்ளது. எனவே 2025 வரவு செலவு அறிக்கையில் அந்த நல்ல செய்தி இடம் பெறலாம் என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது கோடி காட்டினார். 2025 பட்ஜெட் அக்டோபர் 18 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. ஆன்கால் பணிக்காக அலவன்ஸ் தொகை மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என ஒப்பந்தம் மருத்துவர்கள் குழுவின் கோரிக்கை அமைச்சரவையின் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும் என கடந்த வாரம்தான் அமைச்சர் கூறியிருந்தார். என்னை மீண்டும் மலேசியா கொண்டு வந்ததற்கு நன்றி. நேபாளில் 12 ஆண்டுகள் சிக்கிக்கொண்ட மாலா வேலு குடும்பத்துடன் ஒன்றிணைந்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்பு போர்ட் டிக்சனை சேர்ந்த மாலா வேலு தனது நேபாளி நண்பரை பின்தொடர்ந்து நேபாள நாட்டிற்கு சென்றவர் பல்வேறு இன்னல்களுக்கு பின்னர் மீட்கப்பட்டு இன்று மலேசியா திரும்பியுள்ளார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் அவர் வந்திறங்கியதும் தனது மகளுடன் அவர் ஒன்றிணைந்த காட்சி பார்ப்போரை கண்கலங்க வைத்தது. நேபாளத்திற்கு சென்ற அவர் 10 ஆண்டுகள் வீட்டு அடிமைத்தனத்தில் சிக்கியது மட்டும் இன்றி அடித்தல், பட்டினி மற்றும் கூட்டு பலாத்கார அச்சுறுத்தல்களாலும் பாதிக்கப்பட்டார். இந்நிலையில் தனது ஆண் நண்பரின் பிடியில் இருந்து தப்பித்தவர் நேபாளத்தின் குடியேற்ற சட்டத்திடம் சிக்கினர். நேபாளத்தின் குடியேற்ற சட்டம் மற்றும் விதிகளின் கீழ் அதிக காலம் தங்கியதற்காக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு 88,500 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறியதால் 2022 மார்ச் 7 அன்று மாலா வேலாவுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த சிறை தண்டனையில் இருந்து மீட்கப்பட்ட மாலா வேலோ மீண்டும் மலேசியாவிற்கு திரும்பியிருக்கின்றார். மாலா 37 வயது மகள் உமா நேபாளத்தில் சிக்குவதற்கு முன்பு 57 வயதான தனது தாயை கடைசியாக பார்த்ததாக அவர் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய உமா தனது தாய் நாடு திரும்பியதற்கு உதவிய நேபாளத்தில் உள்ள மலேசிய தூதரகம், அரசு தாரா நிறுவனமான ப்ராஜெக்ட் லிபர் 8, மைட்டி, செனட்டர் டத்தோ சிவராஜ் சந்திரன் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தார். கம்போங் கிரிஞ்சியில் கால்வாய் உள்வாங்கிய சம்பவத்திற்கு கழிவுநீர் குழாய்கள் காரணமல்ல, இண்டா வாட்டர் விளக்கம். கோலாலம்பூர் கம்போங் கிரிஞ்சி ஜாலான் பந்தாய் பெருமாயில் அண்மையில் கால்வாய் உள்வாங்கிய சம்பவத்திற்கு பொது கழிவுநீர் குழாய் காரணமல்ல, இண்டா வாட்டர் கன்சார்டியம் அதனை தெளிவுபடுத்தியுள்ளது. அந்த திடீர் வெள்ளம் குறித்து DBKL-இடம் இருந்து புகார் கிடைத்ததை அடுத்து அங்கு சோதனை மேற்கொண்டோம். ஆனால் கழிவுநீர் குழாய்கள் நன்றாகவே செயல்படுவதும் கழிவு நீரோட்டத்தில் பிரச்சனை எதுவும் இல்லை என்றும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இண்டா வாட்டர் கூறியது. மேற்கொண்டு CCTV வாயிலாக நேற்று மதியம் பரிசோதித்ததில் கழிவுநீர் குழாய்களில் சேதம் எதுவும் கண்டறியப்படவில்லை. விசாரணை அறிக்கையை DBKL-இடம் சமர்ப்பிப்பதாக கூறிய இண்டா வாட்டர் அந்த நில அமிழ்வு அதற்கு வேறு காரணங்கள் இருந்திருக்க கூடும் என்றது. அதை சம்பந்தப்பட்ட மற்ற நிறுவனங்கள் தான் விசாரித்து கண்டறிய வேண்டும் என அந்த கழிவுநீர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்தது. திங்கட்கிழமை திடீர் பள்ளம் ஏற்பட்டு அக்கால்வாய் இடிந்து விழுந்ததை அடுத்து பாதுகாப்பு கருதி அப்பகுதியை DBKL மூடியுள்ளது. கோலாலம்பூரில் கடந்த ஒரு வாரத்தில் ஏற்பட்ட 3 நில அமிழ்வு சம்பவங்களில் இந்த கெரிஞ்சி கால்வாய் 2வது சம்பவமாகும். முதல் சம்பவம் மஸ்ஜித் இந்தியாவில் நிகழ்ந்தது. அதில் சிக்கிக்கொண்ட இந்திய பிரஜையை தேடும் பணிகள் 8வது நாளாக தொடருகின்றன. அவ்விடத்தில் 50 மீட்டர் தொலைவில் சில தினங்களுக்கு முன் சிறிய அளவில் மற்றொரு பள்ளம் தோன்றியது. எனினும் அவ்விரண்டு சம்பவங்களிலும் எவரும் காயமடையவில்லை. அலோர் கஜாவில் 2 மணி நேரம் காட்டில் தொலைந்த மனநல நோயாளி பாதுகாப்பாக மீட்பு. அலோர் கஜா தாமான் பிலிம்பிங் ஹார்மோனியில் தனது வீட்டில் அருகில் உள்ள காட்டுப் பகுதியில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மனநல நோயாளி ஒருவர் தொலைந்து போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது சகோதரருடன் ஏற்பட்ட விவாதத்தில் அவர் திட்டியதால் பாதிக்கப்பட்ட 20 வயது ஆடவன் காட்டிற்குள் ஓடியதாக கூறப்படுகிறது. அரை மணி நேர தேடுதலுக்கு பிறகு அந்த காட்டிலிருந்து
பயந்த நிலையில் காயம் எதுவுமின்றி கண்டுபிடிக்கப்பட்டதாக அலோர் காஜா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய செயல்பாட்டு ஆணையர் மற்றும் உதவி தீயணைப்பு தலைவர் முகமது ஹசிமிசான் முகமது ஹுசேன் தெரிவித்தார். நாட்டில் எம்பாக்ஸ் பரிசோதனை கருவிக்கு அங்கீகாரம், நிபுணர்கள் மட்டுமே கையாள அனுமதி. எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோய் தொற்றை கண்டறியும் பரிசோதனை கருவியே மலேசியா சந்தையில் அறிமுகமாகியுள்ளது. நாட்டில் எம்பாக்ஸ் பரிசோதனைகளை மேலும் ஆக்ககரமாக மேற்கொள்ளும் வகையில் அக்கருவியின் பயன்பாட்டிற்கு மருத்துவ உபகரணங்களுக்கான அதிகார தரப்பு MDA அனுமதி வழங்கியது. எனினும் உரிமம் வைத்துள்ள மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட துறை சார்ந்த நிபுணர்கள் மட்டுமே அக்கருவியை கையாள முடியும். பொதுமக்கள் COVID-19 சுய பரிசோதனை கருவி போல இதனை பயன்படுத்த இயலாது என MDA நிர்வாக இயக்குனர் டாக்டர் முரளிதரன் தெரிவித்தார். மருந்தகங்கள், மளிகை கடைகள் மற்றும் இணைய வாயிலாகவோ எல்லாம் அதனை விற்கவோ வாங்கவோ முடியாது. மீறினால் 2012 மருத்துவ உபகரணங்கள் சட்டத்தின் கீழ் அது குற்றமாகும் என முரளிதரன் சொன்னார். ஒருவேளை அக்கருவிகளை மருத்துவர்கள் கையாளாமல் பொதுமக்கள் சொந்தமாக கையாண்டால் துரிதமற்ற முடிவுகள் கிடைக்கப் பெறலாம் அல்லது நோயும் பரவலாம் என நினைவுறுத்தப்படுகின்றனர். எம்பாக்ஸ் நோய் கண்டதன் சந்தேகத்தின் பேரில் இதுவரை 33 பேர் நாட்டில் உள்ள மருத்துவமனைகளை நாடியுள்ளனர். குவாலத்தெரங்கானு கோவிலில் புத்தர் சிலை சேதப்படுத்தப்பட்டது 4D லாட்டரி பரிசு கிடைக்காதவரின் வேலையோ என போலீஸ் சந்தேகம். குவாலத்தெரங்கானுவில் 80 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் புத்தரின் சிலை சேதப்படுத்தப்பட்டுள்ளது. நான்முகம் கொண்ட அப்புத்தர் சிலையில் தரையில் விழுந்து வழங்கும் அதை சுற்றி கண்ணாடிகள் உடைந்தும் சிதறியும் இருந்ததை போலீஸ் பணியாளர், கோவில் பணியாளர் நேற்று கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். புத்தர் சிலை நல்லவேளை உடையவில்லை. அதை அடுத்து கோவில் தலைவர் போலீசில் புகார் செய்தார். சிறிய கோவில் என்பதால் அங்கு வேலி கிடையாது, CCTV கேமரா இல்லை, இரவில் பாதுகாப்பு பணியில் ஆளும் இல்லை. அக்கோவிலில் 4D லாட்டரி எண்களுக்கான பலர் வந்து சொல்வது வழக்கமாகும். அதை வைத்து பார்க்கும்போது அப்படி வந்தவர்களில் யாரோ ஒருவர்தான் லாட்டரி பரிசு விழாத விரக்தியில் கோவிலை சேதப்படுத்தியது ஆகியிருக்க வேண்டும் என அவர் நம்பினார். எனவே இச்சம்பவம் இன மதத்துடன் தொடர்புடையது அல்ல என போலீஸ் உறுதிப்படுத்தியது. ரவாங்கில் உரிமம் இல்லாமல் காரில் சென்ற பள்ளி மாணவர்கள் துரத்தி சென்று பிடித்த போலீஸ். ஸ்லாங்கூர் ரவாங் பண்டார் தாசிக் புத்திரையில் போலீஸ் பரிசோதனையில் இருந்து தப்பிக்க முயன்ற 11 வயது பையன்கள் அதில் தோல்வி கண்டனர். வியாழக்கிழமை நண்பகல் 12:30 மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்ததை கொம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் நூர் அரபின் முகமது நாசிர் உறுதிப்படுத்தினர். அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீசார் புரோட்டான் வீரா ஏரோபேக் காரில் சந்தேகத்திற்குரிய வகையில் பயணித்த மூவரை கண்டு நிறுத்த சொல்லியிருக்கின்றார். எனினும் காரை நிறுத்தாமல் அவர்கள் வேகமாக செல்லவே போலீஸ் துரத்தி சென்று பிடித்தது. அதிலிருந்த மூவரும் இடைநிலை பள்ளியில் படிக்கும் 17 வயது மாணவர்கள் ஆவர். மூவருக்குமே காரோட்டும் உரிமம் கிடையாது. அக்கார் மூவரில் ஒருவருக்கு சொந்தமானது என நம்பப்படுகிறது. அம்மூவரை போலீஸ் கைது செய்யும் 31 வினாடி காணொளி முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது. புஞ்சாக் அலாமில் புலி நடமாட்டமா, புரளி வேண்டாம் என பெருகிலித்தான் நினைவுறுத்தல். ஸ்லாங்கூர் பண்டார் புஞ்சாக் அலாமில் புலி நடமாட்டம் இருப்பது கூறப்படுவதை பெருகிலித்தான் எனப்படும் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காத்துறை மறுத்துள்ளது. புலி நடமாடியதாக கூறி வைரலான வீடியோ உண்மையில் கிளந்தான் குவாலாபெத்திஸ் எனும் இடத்தில் பதிவு செய்யப்பட்டதாகும். 21ஆம் நிகழ்ந்த அச்சம்பவம் தொடர்பில் கிளந்தான் பெருகிலித்தான் உரிய நடவடிக்கைகளை எடுத்துவிட்டது. எனவே புலி நடமாட்டம் குறித்து உண்மை நிலவரம் தெரியாமல் தகவல்களை பரப்பவோ பகிரவோ வேண்டாம் என பொதுமக்களை அது கேட்டுக்கொண்டது. அத்தகைய செயல் பகுதி வாழ் மக்களிடையே வீண் அச்சத்தை ஏற்படுத்திவிடும் என பெருகிலித்தான் நினைவுறுத்தியது. சாலையோரமாக வரி புலி நடமாடுவதை காரோட்டி ஒருவர் கைபேசியில் பதிவு செய்யும் வீடியோ முன்னதாக முகநூலில் வைரலானது. கிட்டத்தட்ட 500 பேர் அதனை பகிர்ந்து அவ்விஷயம் பரபரப்பானது குறிப்பிடத்தக்கது. குவாலக்கிராயில் விரைவு பேருந்துடன் மோதி மோட்டார் சைக்கிளோட்டி பலி. கிளந்தான் குவாலக்கிராய் கம்பௌங் மஞ்சோரியில் விரைவு பேருந்துடன் மோதி மோட்டார் சைக்கிளோட்டி உயிரிழந்தார். ஜாலான் கொத்தபாரு குவாமோசாங் சாலையில் 95வது கிலோமீட்டரில் நேற்று நள்ளிரவு அவ்விபத்து நிகழ்ந்தது. அதில் படுகாயம் அடைந்த 19 வயது முகமது நசருல் ஷா சகாரி சுல்தான் இஸ்மாயில் பெத்ரா மத்மலில்
சிகிச்சை பலனளிக்காது மரணமுற்றார். சம்பவத்தின் போது குவாமுசாங்கில் இருந்து குவாலகிராய் வந்து கொண்டிருந்த நசருல் முன்னே சென்ற காரை முந்தி செல்ல முயன்ற போது கொத்தபாருவில் இருந்து கோலாலம்பூர் வந்து கொண்டிருந்த விரைவு பேருந்தை மோதியுள்ளார். பேருந்து ஓட்டுநருக்கு அதில் காயம் எதுவும் ஏற்படவில்லை. அவ்விபத்து 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுவதாக போலீஸ் கூறியது. மருத்துவமனையில் விசித்திரம், நோயாளி இல்லை, ஆனால் இருதய துடிப்பு கண்காணிப்பு கருவியில் 200க்கும் மேல் வாசிப்பு. ஒரு மருத்துவமனையில் நடைபெற்ற விசித்திரமான சம்பவம் தான் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. நோயாளி ஒருவர் கழிப்பறைக்கு செல்வதற்காக தூக்கு படுக்கையில் இருந்து இறங்கியுள்ளார். அப்போது அங்கு வேறு ஒரு நோயாளி வந்து அமர்ந்திருப்பது போல இதய துடிப்பு கண்காணிப்பு கருவியில் 200க்கும் மேல் வாசிப்பை பதிவு செய்துள்ளது. நள்ளிரவு 1 மணி அளவில் யாரும் இல்லாத படுக்கையில் அமைதியாக உறங்க நோயாளி வந்திருப்பதாக கூறி டிக்டாக் தளத்தில் பதிவிட்ட காணொலிதான் அது. இந்த காணொலியை பார்த்த சமூக பயனர்கள் மிகவும் பயமாக இருப்பதாக கூறி பதிவுகளை பதிவிட்டு வரும் நிலையில் சில மருத்துவமனை ஊழியர்கள் தங்கள் அனுபவங்களையும் பகிர்ந்துள்ளனர். நானும் பலமுறை இச்சூழலை எதிர்நோக்கியுள்ளேன். திடீரென்று இரத்த அழுத்த அளவீடுகள், இதய துடிப்பு அளவீடுகள், இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு என எந்திரம் சுயமாகவே வாசிப்புகளை காட்டும். ஆனால் அங்கு நோயாளியே இருக்க மாட்டார்கள் என்று ஒரு பயனர் பதிவிட்டிருக்கிறார்.